ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? 2018 வருஷம் ரிலீஸ் ஆன பிக் லெஜெண்ட்னு சொல்லப்படுற ஒரு ஹாரர் ஆக்ஷன் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த காடு சம்மந்தப்பட்ட படம்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த படமும். அதாவது ஒரு கப்பல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் அட்வென்ச்சராக ட்ரிப் இருக்கணுன்றதுக்காக யாருமே போகக்கூடாத ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போனதுமே அந்த கேர்ள் ஃப்ரெண்டை ஏதோ ஒன்று வந்து இழுத்துட்டு போயிடுது. ஸோ அது என்னது ஏது அப்படின்னு ஒன்றுமே புரியாத இந்த படத்தோட ஹீரோ அந்த காடு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடி உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சானா அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படி என்னது அப்படின்றதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டை காமிக்கிறாங்க. அந்த காட்டுக்கு நடுமத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கிது இல்லையா? ஸோ அந்த காருக்குள்ளே இருந்து ஒரு பொண்ணு இறங்குறாங்க. இவங்களுடைய பேர் வந்து நட்டாலியா. அப்படியே அடுத்தது இன்னொருத்தன் சந்தோஷமாக இறங்குறான் இல்லையா? ஸோ இவனுடைய பேர் வந்து டைலர். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஸோ இன்னைக்கு வந்து இவங்களுடைய ஸ்பெஷலான டே போல, அதனால வித்தியாசமாக நம்ம செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரி இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனுடைய லக்கேஜ் எல்லாத்தையுமே இறக்கிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு இந்த காடு வந்து ரொம்ப விசித்திரமான காடு, இந்த காட்டுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க, அதனாலேயே இன்னைக்கு நமக்கு இன்னுமே ஸ்பெஷலாக இருக்க போகுது, நிறைய அட்வென்ச்சர் பண்ணலாம் அப்படின்னதும் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னா இது வந்து ரொம்ப ஆபத்தான இடமா அப்படின்னு பயப்படாங்க. பாரு நீ பயப்படாத, என்கிட்ட இந்த காட்டோடைய என்டையர் மேப்பே இருக்குது, அது போக நீ யார் கூட இருக்கிற, என் கூட இருக்கிற, நான் உன்னை என்ன அவ்வளோ சீக்கிரமா எதுலேயும் ஆபத்தில் மாட்ட விட்டுருவானா என்ன, வா உள்ள போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறான். ஸோ அந்த காடை பார்த்தீங்கனாலே லைட்டா பயமா தான் இருக்குது. ஏன்னா காத்தும் அடிக்கல, எந்த ஒரு சத்தமும் கேட்கல, பக்கத்துல யாராவது இருக்காங்கன்னு தெரிஞ்சாலாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இல்லையா? ஆனா யாருமே இல்லை போல. ஸோ இந்த காட்டுக்குள்ள இவங்க எப்படிதான் பயம் இல்லாம போறாங்களோ, இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு வந்து இந்த காடு வந்து புதுசு கிடையாது, அவன் நிறைய வாட்டி இந்த காட்டுக்கெல்லாம் வந்திருக்கான் போல. அதனால தான் சந்தோஷமா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறான். அப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டே அந்த நாள் ஃபுல்லா சுத்துறாங்க. காட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா போய் பாக்குறாங்க. அப்புறமா நைட் ஆகுறதுக்குள்ளேயே இவங்களுக்கு வந்து தங்குறதுக்கான இடம் வேணும் இல்லையா? அதுக்காக ஒரு சூப்பரான இடத்த வந்து சூஸ் பண்ணிட்டு அதுல வந்து இவங்களுடைய டென்ட்டை வந்து போடுறாங்க. ஸோ நைட் ஆக போகுது. நம்ம ஹீரோவும் சரி இரு நான் வந்து உனக்காக மீன் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வந்து மீன் பிடிக்க ரெடி ஆயிட்டு இருக்க. ஸோ நம்ம கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி முற்றி அழகான இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ இது தாண்டா கரெக்டான டைம், இப்போ போய் நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படி நைஸாக பக்கத்தில் வரான். அந்த இயற்கை சூழலே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது. ஏதோ நீர்வீழ்ச்சிலாம் விழுந்துட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இருந்துக்கிட்ட என்ன சொல்லிட்டானா, அவன் கையில் ஒரு ரிங் எடுத்து ஹீரோயின் கிட்ட காமிச்சு, அதான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட காமிச்சு, இந்த மாதிரி எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு மேரேஜ் ப்ரொபோஸ் பண்ணிக்க. ஸோ இதை வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமா ஹக் பண்ணிட்டு எனக்கும் ஒன்று ரொம்பவே பிடிக்குன்ற மாதிரி ப்ரொபோசலை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. ஹீரோவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா ஹீரோனை கூட்டிட்டு டென்ட்டுக்கு போறான். ஸோ இன்னைக்கு நைட் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, அந்த டென்ட்டை சுற்றி நம்ம ஹீரோ ஏதோ ஒரு நூல் மாதிரிலாம் கட்டிட்டு இருக்கிறான். அதில் வந்து பெல்லாம் மாட்டிட்டு இருக்குது. உடனே ஹீரோயினும் இது என்னது அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு இது என்னதான் இருந்தாலும் அடர்ந்த காடு இல்லையா, எப்போ வேணா என்ன வேணாலுமே வரலாம், அதனால நம்மளை அலர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இது வந்து மாட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ரோப்பை தாண்டி எது வந்தாலுமே பெல்ல சவுண்ட் கேட்கும், ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல, அடே இந்த மாதிரியான காட்டுக்காக கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயப்பட, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு தூங்க போறான். அப்படி நைட் ஆகுது, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் மட்டும் கண் முழிச்சிட்டாங்க. என்னன்னா அவளுக்கு ஏதோ வித்தியாசமான சவுண்ட் கேட்டிருக்குது போல. உடனே ஹீரோவை எழுப்பி அவங்ககிட்ட இதை பத்தி சொல்ல, ஹீரோவும் இங்க பாரு இது வந்து அடர்ந்த காடு இல்லையா, நிறைய காத்துலாம் அடிக்கும், ஸோ அந்த சவுண்டு கூட உனக்கு வித்தியாசமா கேட்டிருக்கலாம், நீ பயப்படாத நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறான். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சவுண்டு கேட்குது. இந்த டைம்ல நம்ம ஹீரோ முழிச்சிட்டான். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சவுண்டுன்றது அவனுக்கும் தெரிய வர, சரி ஓகே என்னன்றதை நான் செக் பண்ணிட்டு வரேன், நீ எதுக்கும் பயப்படாம இங்கே இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே இருக்க வச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எடுத்துட்டு மெல்ல வெளியில வரான். யாராவது வந்திருக்காங்களான்ற மாதிரி செக் பண்றதுக்காக. அப்படி செக் பண்ணும்போது இவன் வந்து ஒரு இது வந்து செட் பண்ணியிருப்பான் இல்லையா, அலர்ட் பண்றதுக்கான கயிறு, அதெல்லாம் யாரோ பிச்சு போட்டிருக்காங்க. ஸோ இவனுக்கு ஒண்ணுமே புரியல, யாரும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அனிமலா இருக்காது, வேற யாராவது மனிதர்கள் வந்துட்டாங்களா அப்படின்ட்டு எதுக்கும் உஷாரா இருக்கணும்ன்றதுக்காக அட்டாக் பண்றதுக்காக ரெடியா அப்படியே அந்த காட்டுக்குள்ள அப்படியே சுத்தி பார்க்கறான். அந்த டைம்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்டை டென்ட்டோட யாரோ இழுக்கிற மாதிரியான சத்தம் கேட்கவும் இவன் பயந்து அலறி அடிச்சுட்டு இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க ஓடுறான். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா யாரோ அவளை இழுத்துட்டு போறாங்க. அவளும் கத்துறா. பயந்து போனவன் வேகமா பின்னாடி ஓட. ஆனா அது வந்து இருட்டா இருக்கு இல்லையா, ஸோ எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. டென்ட் மட்டும் கிழிஞ்சு கிடக்குது. உள்ள இருந்து அந்த பொண்ணை காணோம், கேர்ள் ஃப்ரெண்டை காணோம். மிரண்டு போறான், கத்துறான்.
அப்படியே ஒரு இடத்துல கண் முழிக்கிறான். ஆக்சுவலாக இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம ஹீரோடைய பாஸ்ட் தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். அதுல இருந்து அவனுடைய மனசே உடஞ்சி போயிருக்கும். ஸோ காட்டுக்குள்ள கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பறி கொடுத்துட்டான். அது போக வெளியில இருக்கிற எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பெரிய கரடி தான் இழுத்துட்டு போயிட்டுன்ற மாதிரி நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல அது கரடிலாம் இல்ல, அது வந்து வேற ஏதோ ஒரு கொடூரமான மிருகம்னு நினைக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்ப்பான். ஆனா நம்ம ஹீரோ சொல்றதை யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா. நம்ம ஹீரோ ஒரு பைத்தியன்ற மாதிரி நினைச்சு அவனை இந்த ரீஹாப் சென்டருக்குலாம் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அது சம்பந்தமா தான் இப்பவும் அவங்க வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறான், அது உண்மைக்குமே கரடி கிடையாதுன்ற மாதிரி. ஸோ இப்படி இருக்க ஒரு வருஷம் இந்த இடத்துல இருந்ததுனால மறுபடியும் இவனுடைய அம்மா வந்து இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ என்னதான் ஒரு வருஷம் ஆயிருந்தாலுமே நம்ம ஹீரோவால் அந்த நைட்டை வந்து மறக்கவே முடியல. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவனுடைய அம்மா கிட்ட என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எல்லாருமே அது கரடின்னு சொல்றாங்க, ஆனா உண்மைக்குமே கரடி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை இழுத்துட்டு போகல, யாருமே என்ன நம்ப மாட்டாங்க. ஸோ அவளுடைய அலர்ன சத்தம் தான் என்னுடைய காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னால் இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது, நான் மறுபடியும் அங்கே போகணும், உண்மைக்குமே அவளுக்கு என்னாச்சுன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவனுடைய அம்மா கிட்ட சொல்ல. ஆனா அவனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ இவனை எதுவுமே சொல்லலை. சரி ஓகே, இவனுடைய மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது, அதுக்கு ஒரே வழி அந்த காடு தான், அந்த காட்டுக்கு போய் இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் கிடைச்சா மட்டும்தான் நம்ம பையன் பழையபடி நார்மல் நிலைமைக்கு திரும்புவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அம்மா என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே உன்னுடைய முடிவுப்படியே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட. உடனே அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த காட்டுக்கு போறதுக்காக முடிவு பண்றான். அப்படி போறதுக்கு முன்னாடி அவனுடைய ரூமுக்கு வந்து அன்னைக்கு காட்டுல எடுத்த போட்டோலாம் ரொம்பவே சோகமா பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஒரு வித்தியாசமான போட்டோவை நம்ம ஹீரோ பார்க்கறான். என்னன்னா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போட்டோ எடுத்து இருந்திருப்பான் இல்லையா, அதுல ஒரு போட்டோல ஏதோ ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதை பார்த்து இவன் மறந்து போயிடுறான். ஸோ இப்போ இவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது, கண்டிப்பா அது வந்து கரடி கிடையாது, யாரோ ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கடத்திட்டு போயிருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இனிமே உயிரோட இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருன்றதை நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், நான் இனிமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்றானா அந்த மேப் எடுத்துட்டு இப்போ பக்காவா ரெடி ஆக்கி கூடவே 2-3 கன்னெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா அங்கே போய் எப்படியாவது நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கணும், ஒருவேளை ஹீரோயின் உயிரோட இருந்தால் அவளை காப்பாற்றணும், அது போக யார் அவளை ஏதாவது பண்ணியிருந்தாங்களோ அவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒரு வெறியில பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆக்கி பக்காவா காட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி வந்தான் இல்லையா அதே இடத்துல வந்து ஸ்டாப் பண்றான். ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நல்ல லோடட் கன்லாம் வச்சிருக்கான் இல்லையா, எல்லாம் கேம்பிங் மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு அப்படியே சம கோவத்தில் அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்படி கொஞ்சம் தூரம் வந்ததுமே இந்த மரத்தில் வந்து இதுக்கு மேலே உள்ளே போகாதீங்கன்ற மாதிரி நோட்டீஸ்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ வந்து இன்னுமே அதையும் தாண்டி உள்ளே போக ஆரம்பிக்க, அப்படி உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் இந்த எலும்பு கூடலாம் தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கண்டிப்பாக இது நார்மல் மனுஷன் பண்ணியிருக்க மாட்டான், ஏதோ கொடூரமான மனுஷங்க இருக்கிறான், அவன் தான் இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் பண்ணியிருப்பான், அவனை விடக்கூடாது அப்படின்னு ஆக்ரோஷத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே அந்த மேப்பை பார்த்துட்டு உள்ளே போக ஆரம்பிக்கிறான். அப்புறமா கொஞ்சம் தூரம் போனதுமே தண்ணி தாங்க எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று நம்ம ஹீரோ தண்ணி குடிக்கிறான். அப்போ தான் ஒரு இடத்த நோட் பண்றான். பார்த்தா அதுல வந்து ஏதோ ஒரு ஃபுட் பிரிண்ட் மாதிரி தெரியுது. ஆனா அந்த ஃபுட் பிரிண்ட பாக்குறதுக்கு நார்மல் கால் மாதிரி தெரியல, ஏதோ பெரிய கால் மாதிரி தெரிய. ஸோ கண்டிப்பா அது மனுஷனுடைய கால் தடம் இல்லைன்றது நமக்கு நல்லாவே புரியுது. அதே சமயத்துல யாரோ தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாக்குற மாதிரியும் நமக்கு காமிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய கன் எடுத்துட்டு இதுக்கு மேல யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வச்சு தேடி மெல்ல மெல்ல முன்னாடி போயிட்டு இருக்கிறான். ஆனா யாருமே இருந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு பெரிய இந்த ஓடை தான் வருது. ஸோ அந்த தண்ணியை பார்த்ததுமே சரி ஓகே நம்ம கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவனுடைய பேக்கை இறக்கி வச்சுட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு பாட்டில் எடுத்துட்டு தண்ணியும் பிடிச்சி குடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஏதோ ஒன்று நகர்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து கவனிக்கல. ஸோ தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் பேக்குக்கு வந்து பார்த்தா பேக்கை காணோம். ஸோ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பேக் இருந்தால் தான் அதை வச்சு கேம்ப் போட்டு இங்கேயே தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போக முடியும். ஸோ இப்போ பேக் வர இல்லையா, அது போக யாரோ இவன்கிட்ட விளையாடுறாங்கன்றது மட்டும் நல்லாவே புரிஞ்சுக்குது. ஸோ கண்டிப்பாக எவனாவது மாட்டுவான், அப்புறம் இருக்கு அவனுக்கு ஒட்டு மொத்த கோவத்தையும் நான் மேலே தான் காட்டணும் அப்படின்னு சம கோவத்தில் பார்த்தீங்கன்னா வேகமாக மறுபடியும் பின்னோக்கி போகிறான். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஹீரோ காரில் தான் தங்கி ஆகணும், ஏன்னா வெளியில் அவ்வளோ குளிர் இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. நம்ம ஹீரோ கார்லேயே தங்கிட்டான். வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பனி மூட்டமாக ஆயிடுது, அப்படியே ஃபாக்லாம் நிறைஞ்சி ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு புகை மூட்டமாக மாறிட. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ நைட் டைமில் கார் ஏதோ ஷேக் ஆகுது, டக்குன்னு கண் முழிச்சிட்றான். அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான பெரிய ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது. அவர் போட்டு நம்ம ஹீரோடைய காரை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான் பயந்து போன நம்ம ஹீரோ கண்ணை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் வந்து போயிடுது, ஆளையும் காணும். ஸோ நம்ம ஹீரோவால் வெளியில் போகிறதுக்கே
பயமா இருக்குது, அதனால கன் பாயிண்ட்ல அப்படியே ரெடியா வச்சிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிருது. விடிஞ்சதுமே யாரோ ஒருத்தர் வந்து எட்டி பாக்குறாரு கண்ணாடி போட்டு. யாருப்பா அது உள்ளன்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ இவரை பார்த்ததுமே ஷாக் ஆகுறான். யார் இவரு, எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இப்போ வெளியில வரான். ஸோ என்னதான் அவர் வேற ஆளா இருந்தாலுமே இன்னொரு ஆளை இங்க பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. அது போக இவர் வேற யாரும் கிடையாது, இவர் வந்து ஒரு ஹண்டர் மாதிரி. ஸோ ஏதோ ஒரு புல்லட் சவுண்டு கேட்குதுன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பார்த்துருந்துருப்பாரு. அது மூலமா தான் நம்ம ஹீரோவையும் பார்த்துருந்துருப்பாரு. ஸோ உங்களுக்கு என்னாச்சு, உங்க காரை யார் அட்டாக் பண்ணது அப்படின்னதும் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பெரிய உருவம் நினைச்சு அதை பார்க்கறதுக்குள்ள அது ஓடி போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி ஓகே உங்களுக்கு ஏதோ இப்போ உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், இப்போ பக்கத்துல தான் என்னுடைய டென்ட் இருக்குது, நீங்க வேணா வாங்கல, நான் உங்களுக்கு சாப்பாடு தண்ணிலாம் தரேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கிட்டேயும் இப்போ பேக் இல்ல. அதனால அவர் மேலேயும் நம்பிக்கை வச்சு அவர் கூட அப்படியே போறான். அப்படி கொஞ்சம் தூரம் வந்ததுமே அவருடைய டென்ட் வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோவுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ பார்த்து, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஏதோ ஆர்டிக்கல்ல படிச்சிருக்கிறேன், இந்த காட்டுக்குள்ள வந்து தானே உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பறி கொடுத்தீங்க, உண்மை தானே அப்படின்னு கரெக்டாக நம்ம ஹீரோ பற்றி கண்டுபிடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அந்த சம்பவம் நடக்கும்போது கூட நான் இங்கே பக்கத்தில் தான் இருந்தேன், ஏன்னா அந்த ஆர்டிக்கல் டேட் பார்த்தேன், அந்த டைமில் நான் இங்கே தான் இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் அந்த காட்டுக்குள்ளே இருந்து பெருசாக ஏதோ ஒரு உருவம் ஓடின மாதிரி பார்த்தேன், ஸோ மேபி அது கரடியாக தான் இருக்கும், கரடி தான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை இழுத்துட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ அது கரடி கிடையாது, ஸோ உண்மைக்குமே அது என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த காட்டுக்கு இப்போ வந்திருக்கிறேன். ஆமாம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் எதுக்கு இப்போ அந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னதும், ஆமாம் ஹண்டர்ஸ் வந்து இந்த காட்டுக்கு வர்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது எதுக்காக ஸ்டாப் பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வர கவர்மெண்ட்டே இந்த காட்டுக்குள்ளே ஹண்டர்ஸ் அனுப்பி வேட்டையாட வைப்பாங்க, ஏன்னா அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் ஹண்டர்ஸ் இந்த காட்டுக்குள்ளே வர்றதுக்கே தடை பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்கு தடை பண்ணாங்க, அப்படி இந்த காட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அப்படி நான் இந்த காட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வரும்போது வித்தியாசமான சவுண்டெல்லாம் கேட்டுச்சு, அதான் என்னுடைய ஆர்வத்தை இன்னுமே அதிகமாக தூண்டிச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை கேட்டதுமே, என்னது சவுண்டு கேட்டுச்சா, எனக்கும் அன்னைக்கு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கும்போது சவுண்ட்லாம் கேட்டுச்சு, ஸோ அந்த சவுண்டை பற்றி தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா, அந்த அன்னைக்கு தான் அவளை இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாக சொல்கிறான். உடனே நம்ம ஹண்டரும், சரி ஓகே நம்ம இந்த காட்டுக்குள்ளே மறுபடியும் போகலாம் வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக, நம்ம ஹீரோ அப்படியே மெல்ல பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தை பார்க்குறாங்க. ஸோ அந்த மரத்தில் வந்து அந்த எலும்பு கூடு வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அந்த ஹண்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் சின்ன வயசில் அந்த காட்டுக்கு என்னுடைய அப்பா கூட வந்திருக்கிறேன், அப்போல்லாம் நாங்கள் இந்த இடத்துல பறந்து விரிஞ்சு எல்லா இடமும் போய் நல்லா சுற்றி பார்ப்போம், ஆனால் இந்த மரத்தில் அந்த எலும்பு கூடு இருக்குல்ல, இதை தாண்டி வந்து நாங்கள் போகக்கூடாது, ஏன்னா முன்னோர்களுடைய விதியே அதுதான், அதாவது முன்னோர்களுடைய ரூல் அதுதான், இந்த காட்டில் இந்த மரத்தை தாண்டி உள்ள எங்கேயுமே போகக்கூடாது, ஏன்னா அங்கே வந்து ஏதோ கெட்ட சக்தி இருக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க, மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்ற மாதிரி நிறைய முன்னோர்களை வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, என்னது அந்த எலும்பு கூடு மரமா, அதை தாண்டி தான் நான் உள்ள போயிருக்கேனே அப்படின்னு சொன்னதுமே அந்த ஹண்டருடைய மூஞ்சே மாறுது. என்ன சொல்ற நீ, இதை தாண்டி உள்ள போனியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கேஷுவலா, ஆமா அதை தானே நானும் சொல்றேன், இந்த காட்டுக்குள்ள வித்தியாசமான ஏதோ ஒன்று இருக்குது, அதுதான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வேட்டையாடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெல்ல முன்னாடி போறான். ஸோ இதை பார்த்தே வரும், இங்க பாரு அந்த காட்டுக்குள்ள நீ நினைக்கிற மாதிரி என்ன வேணாலுமே இருக்கலாம், ஸோ நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது, அவங்க எது பண்ணாலுமே கரெக்டாக தான் இருக்கும், ஸோ அங்கெல்லாம் போகாத, இப்போ என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டி அவருடைய டென்ட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு போறாரு. ஆனா இங்க வந்து பார்த்தா இவங்களுக்கு பயங்கர ஷாக் காத்துட்டு இருக்குது, ஏன்னா டென்ட்டு ஒட்டு மொத்தமாக செதஞ்சு போய் கிடக்குது, அங்க இருந்த நெருப்பெல்லாம் அப்படியே அணைச்சி வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பா இது அதோடைய வேலையா தான் இருக்கும், ஆனா இது மூலமா ஒன்று மட்டும் நல்லா புரியுது, அந்த கிரியேச்சருக்கு நெருப்புனா சுத்தமா ஆகாது, அது போக அது கண்டிப்பா நம்மளை பார்த்துட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமான ஒரு கொடூரமான சவுண்டு கேட்க உடனே இவங்க வந்து உஷாராயிட்டாங்க. அதோட எக்கோ வந்து இந்த ஃபாரஸ்ட் முழுக்கவும் கேட்க இவங்க உடனே கண்ணை வந்து உஷாரா வச்சு மெல்ல முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க என்ன இருக்குன்ற மாதிரி. அப்படி போகும்போது தான் இவங்க அந்த மரத்தை பார்க்குறாங்க. பார்த்தா அதுல இருந்த ஸ்கெலிட்டனை காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. ஸோ இதை பார்த்த ஹண்டரும் பயங்கர ஷாக்காகி அந்த ஸ்கெலிட்டன் எங்க போச்சு, அது ஒன்றும் சாதாரண ஸ்கெலிட்டன் கிடையாது, அது வந்து ஏதோ ஒரு சீல் மாதிரி நிறைய ஸ்பெல்ல போட்டு நம்ம முன்னோர்கள் தான் எதையோ ஒன்று இந்த காட்டை விட்டு தாண்டி வரக்கூடாதுன்றதுக்காக சீல் பண்ணி வச்சிருந்தாங்க, இப்போ அதே காணோம் அப்படின்னா அது வந்து இப்போ ஃப்ரீயா இருக்கும், அதுவால இப்போ எங்க வேணாலுமே போக முடியும் அப்படின்னு புலம்பிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கண்ணில் பார்க்குறான். பார்த்தா தூரத்தில் யாரோ நிற்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான், அதை பார்த்ததுமே பயங்கர கோவத்தில் அதை நோக்கி ஓட ஆரம்பிக்க, இதை பார்த்து இவர் பயத்தில் யோ ஓடாதையா அங்கே ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரும் பின்னாடி ஓட்டுறாரு. ஸோ நம்ம ஹீரோ வேகமாக முன்னாடி ஓடிட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பொத்துன்னு கால் வலிக்கு கீழே விழுந்துட்டான். உடனே இந்த ஜானியும் முன்னாடி வந்து என்னன்னு பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல எலும்பு கூடு மண்டை ஓடு அப்படின்னு மனிதர்களுடைய இதுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அப்படியே
சதஞ்சு போய் கிடக்க நம்ம ஹீரோ விழுந்ததே இந்த ரத்தத்துக்கு மேலதான் விழுந்துருப்பான் போல. அப்படியே மெல்ல எந்திரிச்சு கையை பார்க்கறான், பார்த்தா ஃபுல்லா ரத்தம். அதாவது அந்த கிரியேச்சர் வந்து இங்கதான் மனிதர்களை இழுத்துட்டு வந்து அவங்கள கொடூரமா கொலை பண்ணி சாப்பிடும் போல. ஸோ இப்படி நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு கல் வந்து அந்த ஹண்டருடைய கால்லையே அடிக்குது. அதனால காலே அப்படியே செதஞ்சிருது. அவர் வலி தாங்க முடியாம கத்துறாரு. நம்ம ஹீரோ அவரை கத்த விடாம வாயில பொத்திக்க. அதே சமயத்துல ஏதோ வர்ற மாதிரியான சத்தமும் கேட்க, அவ்வளவுதான் இங்க இருந்தா எதுவுமே வேலைக்காகாதுன்றதுக்காக அந்த கல் வந்துச்சு இல்லையா, அந்த டைரக்ஷனை பார்த்து ஷூட் பண்ணிட்டு அவரையும் பிடிச்சி இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா வேக வேகமா அங்கிருந்து இடத்த காலி பண்றான். ஸோ யாரோ பின்னாடி வர்ற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே அவரை வேக வேகமா தரன்னு இழுத்து ஒரு மரத்துக்கு பின்னாடி சேஃபான இடம் இருக்கும், அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு அவருடைய காலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறான். பார்த்தா காலில் இருந்து எலும்பே வெளியில வந்துடுச்சு. ஸோ இதை பார்த்தவன் என் பேக் இருந்தாதான் இதுக்கு என்னால் கெட்டு போட முடியும், இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அது வரைக்கும் இந்த பெயின் கில்லர் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஆனா அவர் வந்து பயப்படுறாரு. இங்க பாரு நீ போக கூடாது, இப்படியே தனி விட்டு போகாது அப்படின்னதும், இங்க பாருங்க நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கும் ஆபத்து, என்னாலையுமே எதுவுமே பண்ண முடியாது, என்னுடைய பேக்ல தான் நிறைய திங்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் இருக்கும், அதை வச்சு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்னுடைய பேக் அந்த குழிக்குள்ள தான் நான் விழுந்தேன்ல அது பக்கத்துல தான் இருக்கும், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பாத்தீங்கன்னா அங்க இருந்து அவனுடைய பேக் எடுக்கிறதுக்காக போறான். அப்படியே கண்ணை வந்து உஷாரா வச்சுட்டு தான் போறான். அப்படி போய் அங்க பார்த்தா யாருமே இல்ல. சரி ஓகே பேக் எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பேக்கை எடுக்கும்போது இவனுடைய கண்ணுக்கு குட்டியா ஏதோ ஒண்ணு பளபளன்னு தெரியுது. என்னன்னு பார்த்தா அது வேற எதுவும் கிடையாது, இவனுடைய மோதிரம் தான். அதான் இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருப்பான்ல அந்த மோதிரம். அதை பார்த்த இவன் மனசுடைஞ்சு போயிட்டான். அவளுடைய நினைவுகள்லாம் இவனுக்கு வந்து போகுது. பல வருஷமா கூடவே இருந்து அவங்களை திடீர்னு காணாம போய் அவங்களுடைய திங்ஸ் இப்படி கிடைச்சா நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்கும். அதே சமயத்துல யாரோ வர்ற மாதிரியான சத்தமும் கேட்க வேக வேகமா பாத்தீங்கன்னா அங்கிருந்து மறுபடியும் ஓடி இவர் இருந்த இடத்துக்கு வந்துட்டு அவருடைய காலில் கெட்டு போடுறதுக்காக அவருடைய வாயில கட்டையை வச்சு அடைக்கிறான். அவரும் பாத்தீங்கன்னா வழியில கத்துறாரு. அப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு அவருடைய காலில் உள்ள எலும்பெல்லாம் உள்ள தள்ளி ஒரு பெரிய கெட்டா போட்டு விடுறான். ஸோ இப்பதான் அவருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் இங்கே இருக்க முடியாதுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடுவோம் அப்படின்னு அவரையும் கூப்பிட்டுட்டு அந்த காட்டை விட்டு லைட்டா வெளியில வரான். ஸோ வெளியில பாத்தீங்கன்னா ஒரு லேக் இருக்கும். அதனால இங்க இப்போ நம்ம தங்குறதுக்கான கரெக்டான இடம் அப்படின்னு அந்த இடத்துல இப்போ நைட் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கிரியேச்சர் ஒரு இதை பார்த்தா மட்டும் தானே பயப்படும், அதுதான் நெருப்பு. ஸோ அந்த நெருப்பை பற்ற வச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே தங்கிக்கிறாங்க. என்ன ஆனாலுமே நெருப்பை மட்டும் அணைய விட்டுறவே கூடாது. ஸோ அதில் மட்டும் நம்ம ஹீரோ கேர்ஃபுல்லாக இருக்கிறான். ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கிரியேச்சர் இவங்களே பார்த்துட்டு இருக்குன்றத. ஸோ இதெல்லாம் பார்த்த அந்த ஹண்டர் நம்ம ஹீரோ பார்த்து ரொம்பவே சோகமா, உனக்கு ரொம்பவே நன்றிப்பா. ஸோ நீ நினச்சிருந்தா நீ மட்டும் தப்பிச்சு ஓடி இருக்கலாம், ஆனால் நீ என்னை காப்பாற்ற நினச்சிருக்கிற, என் கூட இருந்திருக்கிற, ஸோ அதுக்காக நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஹீரோவும் சொல்ல வரான். ஏதோ அதுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டதுமே ரெண்டு பேரும் உஷாராயிட்டாங்க. ஸோ கண்ணை வச்சும் அந்த டார்ச் லைட்டை வச்சும் சுற்றி சுற்றி அடிச்சு பார்க்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரியேச்சர் வந்து மறையிறத பார்க்க முடியுது. ஸோ அது வந்து இவங்களை பார்த்துட்டு இருக்குது. ஆனால் அந்த நெருப்பை தாண்டி அதால் வர முடியாது இல்லையா, அதனாலே நம்ம ஹீரோ வந்து உஷாரா இருக்கிறான், நெருப்பு அணைய விட்டுறக்கூடாதுன்றதுக்காக. அப்படியே கட் பண்ண இப்போ காலையிலே ஆயிடுது. அங்கே ரிவர் இருக்கு இல்லையா, அதில் இவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அப்படியே மீன்லாம் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் அதை சாப்பிட ஹண்டர்கிட்ட கொடுத்துட்டு இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப வருஷம் கழிச்சு அவகிட்ட நான் கல்யாணத்துக்கு ப்ரொப்போஸ் பண்ணேன், ஆனால் அன்னைக்கு நைட்டே அவள் காணாமல் போயிட்டா. ஸோ அவள் காணாமல் போன அன்னைக்கு ஃபுல்லும் சரி அடுத்த நாளும் சரி நான் நைட்டு ஃபுல்லாக தேடினேன், அவள் பேரை சொல்லி கத்துனேன், என்னுடைய வாய்ஸ் போகிற வரை கத்துனேன், ஆனால் அவள் கிடைக்கவே இல்லை. போலீஸும் வந்து தேடி பார்த்தாங்க ஆனால் கிடைக்கல அப்படின்னு எமோஷனலாக சொல்ல, உடனே இந்த ஹண்டர் வந்து இப்போ அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு நாய் இருந்துச்சு, ரொம்பவே லாயலான நாய். அது ஒரு நாள் என் கூட காட்டுக்கு வரேன்ற பேரில் இந்த காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. ஸோ திரும்பி அது வரவே இல்லை. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், தேடினேன், ஆனால் அது கிடைக்கல. ஆனால் எனக்கு தெரியும் அந்த நாய்க்கு என்ன இருக்குன்றது அப்படின்னு அவனும் எமோஷனலாக சொல்கிறான். இப்படியே டைமும் போகுது. இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா, அது போக ரொம்ப நாளாக இங்கேயே ஸ்டே பண்ணிட முடியாதுல்ல, இங்கேருந்து போயாகணும், அடுத்த கட்டமாக ஏதாவது முடிவு எடுத்தாகணும் இல்லையா. அதுக்காக அந்த ஹண்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம வந்த வழியாகவே போகலாம், நம்ம காருக்கு போயிட்டா நம்ம எப்படியாவது அங்கேருந்து ரோடை பிடிச்சிடலாம், இங்கேருந்து மலையை சுற்றி போகணுன்னா அது ரொம்ப தூரமாக இருக்கும் அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் காலில் அடிபட்டிருக்குது, அதனால ரிஸ்க் எடுத்து நம்ம உள்ளே போனால் ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னதும். ஆனால் ஹண்டர் பார்த்தீங்கன்னா இல்லை பரவாயில்ல, என்ன ஆனாலுமே பரவாயில்ல, எது அட்டாக் பண்ணாலுமே பார்த்துக்கலாம், அதுக்காக இங்கேயே இருந்து ஒன்றையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே இவங்க கார் இருக்கிற இடத்த நோக்கி மெல்ல போக ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ போகும்போதே பனியும் பெய்ய ஆரம்பிக்குது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்து இப்போ நைட் ஆகிடுது. நைட்டு தான் இப்போ பிரச்சனை. நைட் டைமில் தான் அந்த கிரியேச்சர் வந்துவிடும் இல்லையா, அதனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெருப்பை பற்ற வச்சு அங்கேயே இருக்க போகிறான். அப்போ அந்த ஹண்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாட்டி நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன், நெருப்பு அணைய விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஸோ நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ரொம்பவே டயர்டாக தான் இருக்கும். அதனால அப்படியே படுத்து தூங்குறான். இந்த ஹண்டரும் பார்த்தீங்கன்னா நெருப்பு அணைய விடாமல் பார்த்துட்டு கடைசியில் ஒரு போல்டான முடிவு எடுக்கிறாரு. இந்த மாதிரி நம்மளால் வேகமாகவும் நடக்க முடியல, இப்படியே போயிட்டு இருந்தா இவனுக்கும் ஆபத்து வந்துடும், நம்மளால் இவனும் செத்து போயிடுவான், அதனால என்னையே நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொப்பியை கழட்டி நம்ம ஹீரோ பக்கத்தில் வச்சுட்டு அவர் பாட்டுக்க சைடில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த கிரியேச்சர் வந்தால் அவரே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கட் பண்ணால் நம்ம ஹீரோ கண் முழிச்சிட்டான். முழிச்சு பார்த்தா அந்த தொப்பி மட்டும் இருக்குது, அவரை காணோம். ஸோ பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறான், இந்த பெருசு வேற இங்கே போய் தொலைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கால் தடம் இருக்கும்ல அந்த இடத்த நோக்கி அப்படியே போக ஆரம்பிக்க அவருடைய கண்ணாடிலாம் செதறி கிடக்குது. அது போக கொஞ்சம் தூரத்தில் இருந்து அவர் கத்துற மாதிரியான சத்தமும் கேட்குது. பயந்து போன இவர் வேகமாக ஓட முன்னாடி போய் பார்த்தா இப்போ தான் அந்த கிரியேச்சரே பார்க்குறாரு. முகமெல்லாம் அதோடைய முடியா இருக்குது. அவரை போட்டு கொடூரமாக அட்டாக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க இதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போய் அதை அப்படியே கண்ணால் சூடுற. இருந்தாலும் அது மேலே ஒழுங்கா படலை. அதனால அது இப்போ நம்ம ஹீரோவை அடித்து பறக்க விடுது. நம்ம ஹீரோவும் போராடுறான். அவனுடைய உடம்பு ஃபுல்லும் வெறியாக தான் இருக்குது. அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ இந்த ஹண்டரு எல்லாத்தையுமே கொடூரமாக கொலை பண்ணியிருக்கு இல்லையா, அதனால ஆக்ரோஷமாக கன் எடுத்து மறுபடியும் ஷூட் பண்ணலான்னு போகும்போது அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுது. ஆனால் நம்ம ஹீரோவை கொலை பண்ணல. ஸோ நம்ம ஹீரோ செத்து போயிருப்பான்னு நினச்சிடுச்சு போல. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னுமே சாகலை, உயிரை கையில் பிடிச்சி வச்சிருக்கிறான். அவனால் வலி தாங்க முடியல. இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கிரியேச்சர் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடாது, எப்படியாவது அதை கடைசியாக ஒரு வாட்டி நம்ம பழி வாங்கிடணும் அப்படின்னு ஏதோ ஒரு பிளான் போட்டு மெல்ல நடந்து முன்னாடி போகிறான். ஸோ நைட் ஆகுது, அதனால பெரிய நெருப்பு பற்ற வைக்கிறான். அது போக ஈட்டி மாதிரிலாம் அங்கே உள்ள மரத்தை வச்சு ரெடி பண்ணுறான். இப்போ அடுத்தது விடிஞ்சதுமே வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த கார் இருக்கிற இடத்துக்கு தான் நடந்து வரான். ஸோ லாஸ்ட் டைம் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரும்போது காரில் வந்திருப்பான் இல்லையா, அந்த காரையும் இங்கே தான் பார்க் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அது எடுத்துகிட்டே போயிருந்திருக்க மாட்டான். அந்த ட்ரக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே நிறைய பெட்ரோல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து இவனுடைய கார் பின்னாடியே ஒட்டு மொத்தமாக தெளிக்கிறான், அங்கங்கே ஊற்றி வைக்கிறான். அப்புறமா வேகமாக காருக்குள்ளே உட்காந்து ஹாரனை பிடிச்சி அமுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த சத்தம் அந்த கிரியேச்சருக்கு கேட்கும் இல்லையா, அதனால அது வரட்டுன்ற மாதிரி வெறுகுண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி அந்த கிரியேச்சரும் வருது. அப்புறம் என்ன, இவனுக்கு அந்த கிரியேச்சரை வேட்டையாடி ஆகணும் இல்லையா, அதனால அது கூட சண்டை போடுறான். ஆனால் அதுக்கு நிகர் நம்ம ஹீரோ சுத்தமாக கிடையாது. ஏன்னா அதோடைய மூஞ்சை இப்போ தான் ஃபுல்லாக காமிக்கிறாங்க கொடூரமா. அது அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி சாகடிச்சிடலான்னு வரும்போது நம்ம ஹீரோ ஃபுல்லுமே இந்த ஃபியூவலை தெளிச்சிருப்பான் இல்லையா, அதனால அதில் ஃபயர் பற்ற வைக்க அந்த இடமே வெடிக்குது. அங்கங்கே தீ பற்றிக்குது, ஹீரோ மேலேயும் பற்றிக்குது, அந்த கிரியேச்சர் மேலேயும் நிறைய பற்றிக்குது. ஏன்னா அது ஃபுல்லுமே முடியாதானே இருந்துச்சு. அதனால அது அப்படியே எரிஞ்சிட்டு ஓட அலறிக்கிட்டே ஓடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ கன் எடுத்து ஷூட் பண்ணுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா அலறிக்கிட்டே காட்டுக்குள்ளே ஓடி ஒரு இடத்துல கீழே விழுற மாதிரியான சத்தம் கேட்குது. இங்கே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, அவனால் முடியலை. அதனால அப்படியே தவழ்ந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ரோட்டில் விழுந்துட்டான். நல்ல வேலைக்கு அங்கே ஒருத்தர் காரில் போயிருந்திருப்பாரு. அவர் நம்ம ஹீரோவை பார்த்துட அப்படியே சினு கட் ஆகுது. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் கண் முழிக்கிறான். முழிச்சதுமே நம்ம ஹீரோ முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன தம்பி எப்படி இருக்க, என்னுடைய பேர் சைரஸ். அது போக நீ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்த எல்லாமே எனக்கு தெரியும், அந்த டீமனை பற்றி அப்படி இப்படின்னு சொன்னல, அது எல்லாமே உண்மை தான் அப்படின்னதும் ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே கன்ஃபியூஸில் அவரை பார்க்க, ஆனால் அதை தான் நான் கொண்டுட்டேனே அப்படின்னதும். ஆனால் இந்த சைரஸ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ சாகடிக்கல, அதை காயப்படுத்தியிருக்கிற அவ்வளோதான், அது இன்னுமே சாகலை, அது இன்னும் அதிகமாக உன் மேலே கோவமாக இருக்கும். என்ன பற்றி சொல்லல, நாங்கள் ஒரு கல்ட்டை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி கிரியேச்சர்லாம் ரகசியமாக வேட்டையாடுறவங்க, பல 100 வருஷமா எங்கள் கல்ட் இருந்துட்டு இருக்குது. அது போக எங்களுடைய கூட்டத்துக்கு முன்னே மாதிரி ஒருத்தனும் தேவை, ரொம்பவே தைரியமாகவும் அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சு அது மேலே வெறியா இருக்கிறவனும் தான் தேவை. ஸோ எங்க கூட சேர்ந்து வேட்டையாட நீ தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ அப்படியே ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ காடு சம்மந்தப்பட்ட படம்னாலே நிறைய பேருக்கு மொக்க படமாக இருந்தாலும் பிடிக்கும் இல்லையா, ஆனால் இந்த படம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.